ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா டிசம்பர் 23, 2021 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம்ங்க. ஸோ எந்த இடத்துல தொடங்கினாங்க பார்த்தீங்கன்னா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த துறை ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை. அப்போ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய துறையாக இருக்கிறாங்க. ஸோ என்னன்னா சுற்றுச்சூழலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டம்ங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு காய்கறி வாங்குறதுக்கு போனாலும் எதுக்கு போனாலும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கேரி பேக்கை கொண்டு போகிறது கிடையாது. என்ன பண்ணுறோம், அங்கே இருக்க கேரி பேக்கில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அதெல்லாம் பேக்ஸும் கொண்டு போகிறது கிடையாது. ஸோ அதற்காக நீங்கள் என்ன பண்ணால் வீடுகளில் மஞ்சப்பை வாங்கி வச்சுக்கோங்க, இதில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதன் மூலயமா சுற்றுச்சூழலில் மாசு ஏற்படாது அப்படின்றதுக்காக தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டங்க. அப்போ ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை மட்டும்தான் உபயோகப்படுத்தணும், மீண்டும் பாரம்பரியமான மஞ்சப்பைகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பள்ளியாக இருக்கட்டும், இப்போ ஊராட்சி பகுதிகளாக இருக்கட்டும், இல்லை வணிக வளாகங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கிட்டுமே போய் சேர்க்கணும். பொதுமக்கள் கிட்ட போயிட்டு நீங்கள் எல்லாருமே எப்படின்னா பள்ளியில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், இந்த மஞ்சப்பை யூஸ் பண்ணுறதால சுற்றுச்சூழல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு விருது கொடுப்பாங்கப்பா. அதே ஊராட்சி அமைப்பு அந்த மாதிரி பண்ணி 100% மீண்டும் மஞ்சப்பையை அமல்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க. அதுதான் மீண்டும் மஞ்சப்பை விருதுகள்னு சொல்லிட்டு அது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோவே போயிட்டுருக்குங்க. ஸோ அப்போ நல்லா கவனிச்சுக்க. இதுக்கான ஷார்ட்கட் பார்த்துலாமா? ஐயா எனக்கு 18 வயசு ஆகிடுச்சு ஐயா, 19, 20, 21 அடுத்த 3 வருஷத்துக்கு நல்லா சம்பாரிச்சிட்டேன், காய்கறி வாங்கிறதுக்கு போகிறேன். 18 வயசு ஆகிடுச்சு, அடுத்த 3 வருஷத்தில் போய் என்ன பண்ணுறேன், காய்கறி வாங்கிறதுக்கு போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு 21 வயசு. அப்போ 21 வயசில் மீண்டும் மஞ்சப்பைக்கு போயிட்டேன். ஒரு வயசில் பிளாஸ்டிக் பை தொட்டவன் 21 வயசில் 20 வருஷம் கழிச்சு ஆயிடுச்சு தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயரை மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இது எல்லாமே கான்செப்ட் வைஸ் படிச்சிட்டிங்கன்னா போதுமானதுங்க. ஓகே கைஸ், அடுத்த ஷார்ட்ஸில் சந்திப்போம். நன்றி.